ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நேற்று காலை ஒரு 8 மணி அளவில் என்னோட மூத்த சகோதரர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமாயிட்டார். டூர் போயிட்டு வந்தார் ஒரு 7-8 நாள். அதில் கொஞ்சம் சோர்வாக இருந்தார். காலமாவதுக்கு முதல் நாள் அப்பயே போய் டாக்டரை பார்த்துருந்துருக்கலாம். அவர் கொஞ்சம் அதில் ஒன்றும் சரியாயிடும்ங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டார். அடுத்த நாள் காலையில் என்னையும் அவர் மகனையும் கூப்பிட்டு, எனக்கு மூச்சு விட முடியல, நைட்டு பூரா தூக்கம் இல்லைடா, போய் டாக்டரை பார்க்கலாமான்னாரு. உடனே சரி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னோம். அப்புறம் இவர் நம்ம ஒரு சித்தா மருத்துவர் ஒருத்தர் அண்ணனுக்கு ரொம்ப ஒரு 15 வருஷம் கால நண்பர். அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார், போவாங்க, பேசுவாங்க, எல்லாரோடையும் பழக்கம் உண்டு. பேசிக்கிட்டே இருந்தவர் இவரோட சோர்வை கண்டுபிடிச்சு அவரு தான் சொன்னது, நீங்க ஆஸ்பத்திரி போயிடலாம உடனே, எனக்கு என்னமோ அது பெட்டரா தெரியுது. அதுக்கு பிறகு அண்ணன் பையன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸில் இவர் ஏறி போனார். ஆனால் போகிற வழியிலேயே இவருக்கு மரணம் ஏற்பட்டுருச்சு. அது இங்கே வியூவர்ஸ் கொஞ்சம் தவறாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு எல்லா மருத்துவர்களும் அலோபதியிலேருந்து, ஆயுர்வேதிக்லேருந்து, ஹோமியோபதியிலேருந்து, சித்தாலேருந்து எல்லா மருத்துவர்களும் பழக்கம்தான் நமக்கு. சித்தா டாக்டர் சும்மா ஆன் தி வே அண்ணனை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார். டூர் போயிட்டு வந்தீங்களே எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு மருந்தும் கொடுக்கல, டயக்னோஸ் பண்ணவங்களாம் ஒன்றுமே இல்லை. சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பெட்டர் அப்போ அட்மிட் ஆகிடலாமே டாக்டர்னு அவர் நல்ல காரியம்தான் சொன்னார். அவர் எந்த மருந்து மாத்திரை எதுவுமே சொல்ல, எந்த கைடும் பண்ணலை. இதைத்தான் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு போங்களேன்னாரு. அப்படி சரி போயிடலான்ட்டு வேகமாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸில் ஏறி நாங்கள்லாம் ஒன்றும் சாதாரணமாக தான் நினைச்சோம். ஆனால் போகும்போது அவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் இந்த டூர் போனதில் 7-8 நாள் டூர் போனதில் ஒரு களைப்பு ஏற்பட்டிருக்கலாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. இவரும் டூர் போனதுக்கு அடுத்த நாள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தார். சரி நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, அவர் கொஞ்சம் நாளே இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு இது தவிர்க்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதனால பார்வையாளர்கள், வியூவர்ஸ் தயவு செய்து அந்த தவறாக நினைச்சுக்க வேண்டாம். சித்தா மருத்துவர் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். அவரு டூர் இப்படி போனீங்க, வந்தீங்க, கொண்டீங்க அப்படின்னு சந்தோஷமா நட்பின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, என்ன இவ்வளோ ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டயர்ட்னஸ் இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா. ஆமாம், பிரீத்திங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு. அவர் பல்ஸ் ரேட் ரொம்ப இறங்குதுங்கன்னு அண்ணன் சொன்னதும் அவர் உடனே டாக்டர் ஆம்புலன்ஸ் வச்சு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆம்புலன்ஸ் வச்சு போகிற வழியில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. அதனால யாரும் அந்த மாதிரி தவறாக எண்ணம் கொள்ள வேண்டாம். அதுக்கு பிறகு அவர் உணர்ந்துதான் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு, அலோபதி ஆஸ்பத்திரி கிளம்பி சென்றாங்க இதுல ஆம்புலன்ஸ்ல. ஆகையினால அந்த மருத்துவருக்கும் அவர்கள் அந்த மருத்துவர் எந்த மருந்தையும் கொடுக்கல. தவறாக வதந்தியை பரப்ப வேண்டாம். அண்ணன் மேல இவ்வளவு நேசிப்புத்தன்மையோடு இவ்வளவு தமிழ் ரசிகர்கள் அவரை நேசித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து வதந்தியாக இதை பரப்ப வேண்டாம். இது நேச்சுரல் டெத், இது யாரும் தடுக்க முடியாது. கவலை இனத்தினால இந்த மரணம் ஏற்பட்டு விட்டது. இது எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாகவும் இருக்கும். அதனால தயவு செய்து இதை தவறாக புரிந்து கொண்டு அந்த சித்தா மருத்துவர் ஏதோ மருந்தை கொடுத்து விட்டாரோ அல்லது அது டிஸ்கைட் பண்ணிட்டாரோ அப்படியெல்லாம் எதுவும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். தயவு செய்து இந்த மாதிரி தவறான வதந்தியை பரப்ப வேண்டாம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.